வசனம் சொல்லுது பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய. அப்படின்னா பாவத்தை இல்ல, தேவனுடைய திட்டத்தை செய்யக்கூடிய, எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய, அந்த நன்மைக்கு ஏதுவான எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரா? பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறது. இழந்து போன நிறைய காரியத்தை கையில் எடுக்க தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். கண்ணீரோடு விதைச்சதை கம்பீரத்தோடு அறுவடை செய்து உயர்ந்திருக்கிற அநேக நன்மைகளுக்கு ஏதுவான பாதையில ஆண்டவர் நம்மை கொண்டு போயிருக்கிறார். ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுது, அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ மரண இருளில் நடந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். வசனம் சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கான பலனாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பலனாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதால எதை கண்டும் பயப்பட வேண்டாம். பவுல் சொல்லும் போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமான தேவ சபையே, இந்த ஆண்டை முடிக்கும் போதும் அதே உன்னத பலன் நம்மோடு கூட இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். முடியாது என்று நினைத்த அநேக காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நம்முடைய கரங்களை கொண்டே முடிப்பார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த தேவ பலன் வெளிப்படும். உன் வேலை ஸ்தலத்திலும் அந்த தேவனுடைய பலன் வெளிப்படும். உன் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் அந்த பலன் வெளிப்பட்டு உன்னை உயர்த்தி எதெல்லாம் இம்பாசிபிளா இருந்துச்சோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல பாசிபிளா முடிக்க தேவன் கிருபை செய்வார். காரணம் என்னன்னு சொன்னா, அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்தார். அவர் நம்மோடு கூட இருந்தார். அவர் நமக்கு பலனையும் கொடுத்திருக்கிறார்.